கோயம்புத்தூர் விழாவின் ஒரு அங்கமாக வைப்ஸ் ஆஃப் செட்டிநாடு என்ற நிகழ்வை கோவை நகரத்தார் சங்கம் நடத்துவதில் மிக பெருமை அடைகிறோம். எங்கள் நகரத்தார் கம்யூனிட்டியை பற்றி நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். மொத்த நகரத்தார்கள் உலகளவில் 48,000 குடும்பங்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு. அதை 1,00,000 நபர்களுக்குள் தான் இருக்கிறோம். பட் எல்லா ஊர்லேயும் பறந்து இருக்காங்க. கோயம்புத்தூரில் சுமாராக ஒரு 3,000 ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்க. 3,000 குடும்பங்கள், மொத்தம் 5,000 பேர் 6,000 பேர் அந்த குடும்பத்துடன் இணைக்கப்பட்டு கோயம்புத்தூரில் வெற்றிகரமாக நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு செட்டிநாடை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. செட்டிநாடுங்கிறது 76 கிராமங்களை சேர்ந்த ஒரு பகுதி. அது புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் சிறு பகுதி ராம்நாட்லேயும் சேர்ந்துருக்கு. இங்கே உள்ள மக்கள் தான் இந்த உலகெங்கும் இருக்காங்க. எங்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் எங்கள் சொந்த ஊரில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. பட் கோவை பகுதி மக்களுக்கு எங்களுடைய அந்த செட்டிநாடு பாரம்பரியம், கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய ஒன்று மற்றும் எங்களுடைய ஆர்ட்டு, அதெல்லாம் இங்கே பிரதிபலிக்கணும் தான் இங்கே நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துகிறோம். இது ஏற்கனவே எங்கள் சங்க தலைவர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் காலப்பட்டி ரோட்டில் இருக்கும் சுகுணா ஆடிட்டோரியத்தில் வரும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் நடக்கிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் செட்டிநாட்டை சேர்ந்த கலைப்பொருட்களும் உணவுப் பொருட்களும் மற்றும் அங்கு தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களும் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படும். பிரம்மாண்டமான ஒரு முகப்பு வாயில் அது அமைய பெற்றிருக்கு. நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இதை செட்டிநாட்டில் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் முதல் அதை பார்ப்பீங்க. உள்ளே போகிறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குழந்தைகள் 100 பேருக்கு மேலே கலந்துக்கிற ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃபோரம் ஒன்று இருக்கும். அதில் 100க்கும் மேலே குழந்தைகள் 15 வயது கீழே இருக்கும் சில்ட்ரன் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க தயாரிக்கும் பொருட்கள், அவங்க வியாபாரம் எப்படி பண்ண நினைக்கிறாங்கங்கிறத ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அதுவும் நடக்குது. இது தவிர என்டர்டெயின்மெண்ட் தனியாக இன்னொரு ஹாலில் இருக்குது. ஈவினிங் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 1200 குழந்தைகள் பதிவு பெற்றிருக்கிற வேரியஸ் காம்படிஷன் நடக்குது. இது எல்லாத்திற்கும் மேலாக எங்கள் செட்டிநாட்டு உணவை நீங்கள் எல்லாம் ருசிப்பதற்கு ஏதுவாக ஒரு செட்டிநாடு ஃபுட் கோர்ட் ஒன்று அங்கே இருக்குது. இது தவிர சிட் டவுன் டைனிங் இருக்குது. எங்கள் டோனர் பாஸ் ஹோல்டர்ஸ்னு இருக்காங்க. எங்கள் நிகழ்வுக்கு டொனேஷன் கொடுத்தவங்களுக்கு சிட் டவுன் சர்வீஸ்க்கு நாங்கள் கூப்பன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபுட் கோர்ட்டில் வர்ற மக்கள் ஒரு சிரமமின்றி செட்டிநாட்டு உணவு வகைகளை உண்டு மகிழ்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவு விலைகள் ரொம்ப அதிகம் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அசைவ மற்றும் சைவ உணவுகள் வெகுவாக பரிமாறப்படும். அங்கு நீங்கள் ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த 2 நாட்களில் உங்களுக்கு நேரம் இழுக்கும்போது உங்களுடைய குடும்பத்துடன் இந்த கண்காட்சியை கண்டு கழித்து எங்களுடைய உணவு வகைகளையும் தெரிந்து கொண்டு சுவைத்து பார்த்து மகிழ வேண்டும் என்ற எண்ணம். நிறைய பெரிய மனிதர்களும் மற்றும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இதில் கலந்துக்க இருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் வராங்க. நீங்கள்லாம் இந்த தருணத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும். இந்த ஒரு நிகழ்வை என்னுடன் இருக்கும் கோ சேர்மனான திரு மணிகண்டனுடன் சேர்ந்து உங்களிடம்